தனுஷும் நடிகை மிருணால் தாக்கூரும் காதலிக்கிறாங்க, டேட் பண்றாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியால இப்போ ஒரு செய்தி காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. தனுஷ்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கும் சமீபத்துல விவாகரத்தாச்சு. இந்த விவாகரத்து முடிவை ரெண்டு பேருமே சேர்ந்து மியூச்சுவலா தான் எடுத்தாங்க. இவங்க பிரியக்கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட குடும்பமும் பல முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவங்களோட முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. என்னதான் இவங்க பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அவங்க பசங்களோட ஸ்கூல் ஈவென்ட்ஸ்ல ஒன்னா தான் கலந்துக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருமே இந்த விவாகரத்து பசங்களோட எதிர்காலத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தனுஷ் மற்றும் மிருணால் தாக்கூர் டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர தொடங்கி இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் வெளியாக என்ன காரணம்னு பார்த்தோம்னா, சமீபத்துல மிருணால் தாக்கூர் நடிப்புல வெளியாகி இருக்கிற சன் ஆஃப் சர்தார் 2 படத்தோட பிரீமியர் ஷோக்கு தனுஷும் வந்திருந்தாரு. அப்ப உடனே மிருணால் தாக்கூர் ஓடி போய் அவரை ரிசீவ் பண்ணாங்க. அதே ஈவென்ட்ல தனுஷும் மிருணால் தாக்கூரும் பேசிக்கிற வேற ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. மேலும் மிருணாலோட பர்த்டே பார்ட்டிக்கும் தனுஷ் போயிருக்காரு. மிருணாலும் சமீபத்துல ஷேர் பண்ண ஒரு வீடியோல இட்லி கடை படத்தோட என்ன சுகம் சாங்க பாடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மிருணால் ஸ்பாட்டிஃபைல மாமா ஃபேவரட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல கொலாபரேட்டர்ல கெங்கிஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் இருக்கு. தனுஷ் வளர்க்குற பெட்டாகோட நேம் தான் கெங்கிஸ் அப்படின்னு நெட்டிசன்ஸும் சொல்லிட்டு வராங்க. மிருணால் தாக்கூரும் இன்ஸ்டாகிராம்ல தனுஷோட சிஸ்டர்ஸ் கார்த்திகா மற்றும் விமலா கீதாவையும் ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சில நெருங்கிய வட்டாரங்கள் தனுஷ் குடும்பத்தை மிருணால் தாக்கூர் சமீபத்துல நேர்ல சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் இவங்க டேட் பண்றது உண்மைதான், ஆனா இப்போதைக்கு திருமணம் மாதிரியான திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தனுஷும் மிருணால் தாக்கூரோ இதை பத்தி வெளிப்படையா பேசினாதான் வெளியாகிட்டு இருக்கிற இந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷோட இட்லி கடை படம் ரிலீஸ்க்காக தயாராயிட்டு இருக்கு. படம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாக இருக்கு. சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு. மேலும் போர்த்தொழில் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல உருவாக்கிட்டு வர தனுஷ் 54 படத்திலையும் பிஸியா நடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.